30 ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். அதில் இதை சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்க போகிறேன். கோலா இந்த மீல் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். தண்ணி சூடாச்சுன்னா இந்த மீல் மேக்கரை ஊற வச்சுடுவேன். மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு 30 நாள் 30 வகை குழம்பு சுடுதண்ணில் ஊற வச்சுக்கணும். ஊறட்டும். இங்கே தான் பதிச்சு வச்சேன். அது இந்த மீல் மேக்கர் குழம்பு கோலா உருண்டை மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறல, அதுக்கு இஞ்சி தேவையில்லை. அதனால் இந்த இவ்வளோ இஞ்சி பாதி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பதிச்சு வச்சுருவோம் மண்ணுக்குள்ளேயே. அது அப்படியே இருக்கும் நல்லா கெடாமலே. மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறேன் பார்த்தியா, அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு கண்டிப்பாக அரைச்சிக்கணும். அதனால் நான் முதல்ல பூண்டை உரித்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ பூண்டு போதும், ஒரு பூண்டு போதும். இந்த மாதிரி அளவில் ஒரு பூண்டு போதும். நான் கொஞ்சமாக ஒரு பேக்கெட் தான் செய்யப்படுறேன். மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இன்றைக்கி கார்த்திகை 30 பார்த்தியா, அந்த 30ன்றனால 30வது வகை குழம்பு நான் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பூண்டு உரிச்சிக்கிறேன். இந்த இஞ்சியும் தோலை உரித்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ எடுத்தால் போதும். இஞ்சி பூண்டு உரிச்சிட்டேன். இஞ்சி தோலை மட்டும் இப்படி சீவிக்கிறேன். இன்றைக்கி இந்த சமையல் முடிச்சு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில் தெரில, அதனால் நான் வேகமாக சமையல் முடிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகணுன்றனால நான் மீல் மேக்கர் குழம்பும் மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். மிக்சி ஜாரில் போட்டு ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். 2 சாம்பார் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இதை வரைக்கும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த கோலா உருண்டை இருக்குது பார்த்திங்களா, இது ஊறிடுச்சு. இதை நான் தண்ணியில் எடுத்துட்டு நான் கொஞ்சம் நல்ல தண்ணி போட்டு இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு இதையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிக்கிறேன். இப்போ இந்த கோலா உருண்டையை சுடுதண்ணில் ஊற வச்சேன் பார்த்திங்களா, அதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா புழிஞ்சிட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு தான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், இந்த ஓரளவு தான் இது போட்டுக்கிறேன். சால்ட்டு, இதில் சால்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இதை நான் உருண்டையாக பொரிச்சு வச்சுக்கிறேன். இதை நம்ம உருண்டையாக பொரித்து எடுத்துக்கிடணும். கார்ன்ஃப்ளவர் ஏன் போட்டேன்னா இப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் 30 நாள் 30 வகையான குழம்பு கார்த்திகை மாதத்தில் பண்ணிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி 30வது நாள் கார்த்திகை 30. அதனால் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 வகையான குழம்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி 30 வகையான குழம்பு இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை இப்போ எண்ணெயில் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன். நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதை நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வைப்போம். இப்போ இந்த உருண்டையில் நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன்.
இது வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு பண்ணோம் பார்த்தீங்களா, மட்டன் கோலா உருண்டை குழம்பு அந்த மாதிரியே இது இருக்கும். இப்போ இதை நான் இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு இப்போ நான் குழம்பு வைக்கணும். அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகணுன்றனால நான் வேக வேகமாக செய்கிறேன். சைட் டிஷ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியலை. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் ஒரு உருண்டை எடுத்து சிம்மில் வச்சு ஒரு உருண்டையாக பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவையானாலும் உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். நான் சின்னதாக கூட போடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த கோலா உருண்டை குழம்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடாத நாள், நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது நான்வெஜ் ஞாபகமே வராது. இப்போ தக்காளி ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு இதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுட்டு வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி அரைச்சி வச்சு வெங்காயம் மட்டும் கட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம், இல்லை தேங்காய் முழுசாகவே அரைச்சி கூட அப்படியே போட்டுக்கிடலாம். இப்போ வந்து ஒரு உருண்டையாக நான் இதை எடுத்துக்கிறேன். மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கறியையும் இதே மாதிரி தான் சேர்த்துக்கிடணும். ஆட்டுக்கறி பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாதிரி மெத்தடில் தான் சேர்த்துக்கிடணும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி போட்டேன். இனிமேல் நம்ம குழம்பு பண்ணுறது தான். இது கொஞ்சம் அப்படியே சிம்மிலே வச்சு வேக வைங்க. இதை பாருங்கள், உருண்டை செய்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாடல் குழம்பு. வித்தியாசமாக இருக்கும். சண்டே அதனால் ஸ்பெஷலாக செய்யணுன்ட்டு கறி மெத்தட்லேயே செய்துடுறேன். நான் வீட்டு வேலைகள்லாம் நான் ஓரளவு செய்து முடிச்சுட்டேன். மிஷினில் வந்து துணியை போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வெங்காயத்தை நறுக்கிக்கிடலான்னு பார்க்குறேன். ஒரு முழு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகா அரைச்சதுனால பச்சை மிளகா நான் போடலை. வெறும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில் போகிறோம், அந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு அது ஒரு விளாக் நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த மாதிரி அந்த கோயிலோட வரலாறு என்ன, அந்த கோயிலுக்கு போனால் என்ன பரிகாரம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன கோவில்ன்றது எனக்கு தெரியலை. நாங்கள் அங்கே போன பிறகு தான் தெரியும். அதனால் நான் வந்து வெங்காயம் அதனால் நான் வந்து சமையலை வேகமாக முடிக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சுன்னா இப்போ வெங்காயம் அரிஞ்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் எடுத்துட்டேன். ஏய், ஏன் கத்துற? ஒரே கத்திட்டு கிடக்குற. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த கோலா உருண்டை வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொடிட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும். இதை நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் கூடையை போட்டுக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்ததுன்னா போதும் சாப்பாடு. இப்போ வந்து நான் விதமான கோலா உருண்டை குழம்பு தயாராகிட்டு இருக்கு. நல்லா வதங்கிட்டேன். சாப்பாடு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனை, சூப்பர் வாசனை, ஜம்முன் வாசனை, வெரி டேஸ்டி ஸ்மெல். இப்போ நான் வந்து தக்காளி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு
வதக்கிட்டுக்கிறேன். சுவையான கறி டேஸ்ட்லேயே இருக்கும். கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அதில் சின்ன ஸ்பூன், அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கழுவி மீன் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு தயாராகுது. நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நல்லா கொதி வரட்டும். நான் எந்த குழம்பு செய்தாலும் கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்பேன். நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். மட்டன் மசாலாத்தூள் இருந்தாலும் அது போட்டுக்கலாம். நான் வந்து மட்டன் மசாலாத்தூள் வச்சிடல, அதனால் சிக்கன் 65 மசாலாத்தூள் போட்டிருக்கேன். மட்டன் மசாலாத்தூள் போட்டால் மட்டன் கோலா உருண்டை குழம்பு நிறைய இருக்கும். இது கொஞ்சம் அதுவும் அந்த டேஸ்ட் இருக்குது. பார்க்கலாம், கொதிக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. நான் அந்த உருண்டை பிடிச்சி வச்சேன் பார்த்தீங்களா, வறுத்து உருண்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துனேன். அதை வந்து அப்படியே முழுசாக போட்டுடுறேன். சுவையான கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து இதில் வந்து அப்படியே இன்னும் நல்லா உப்புலாம் பிடிச்சி நல்லா வேகும். சுவையான கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது உடனே கலரக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கலருவோம். அப்படியே வெந்துடும், இன்னும் நல்லா வெந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இப்போ வந்து எனக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம். அதனால் நான் இன்றைக்கி வெறும் மீல் மேக்கர் குழம்போடு இன்றைக்கி 30வது நாள் 30வது வகையான குழம்பு செய்யணுன்றதுக்காக நான் வேகமாக செய்து முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த மீல் மேக்கர் குழம்பு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இதில் இருக்க மீல் மேக்கரே போதும். மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு நான் மாற்றி எதுனா சொல்லியிருந்தேன்னா தெரியாமல் சொல்லியிருக்கேன். இது வந்து மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு. இதை பாருங்கள், ஒரு உருண்டை அப்படியே முழுசாக இருப்பாங்க. சுவையான கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓவர் இந்த ஒயிட் ரைஸு கோலா உருண்டை குழம்பு தயார். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்